ஹாய், நம்ம இன்றைக்கி வேர்ல்டு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ், யூகேயில் நிகல் ஃபரேஜ் ஒரு எம்பி ரிசைன் பண்ணிட்டாரு. திருப்பியாக அதே பை எலெக்ஷனில் நின்று 22,239 ஓட்ஸில் ஜெயிச்சிருக்காரு. இவர் யூகே ரிஃபார்ம் பார்ட்டியுடைய லீடரு. இவர் ஏன் இதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 5 மில்லியன் பவுண்ட்ஸை வந்து அன்டிக்ளேர்டு கிஃப்டாக இவர் வாங்கியிருக்காரு. இது ஒரு அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ண நான் சொல்லி தெரில, பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணி நான் சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அந்த விஷயத்துல இவர் ரிசைன் பண்ணார். பட் திருப்பி நின்று ஜெயிச்சிட்டாரு. இன்ட்ரெஸ்டிங்காக கவுண்ட் பின் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் எலெக்ஷனில் எருமாடு வேஷம் இந்த இப்படி சொல்லிட்டு நிறைய வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ட்ராஸ் குபரட்டி காஸ்டியூமை வியர் பண்ணி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணார். ஆனாலும் இவர் சர்ப்ரைசிங்காக 9,455 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, செகண்ட் பிளேஸாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸுக்கு போகலாம். பிரைம் மினிஸ்டர் அனுட்டின் சரண் விராகூல் இவர் பார்த்தீங்கன்னாக்கா தாய்லாந்துடைய பிரைம் மினிஸ்டர். இவர் வந்து மலேசியாவுக்கு விசிட் போயிருக்காரு. அப்போது மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆன்வர் இப்ராஹிம் வந்து எம் சாங்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சாங் பாடினார். அதே மாதிரி தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா சாக்ஸோஃபோன் ப்ளே பண்ணார். இது ஒரு முக்கியமான ஒரு விசிட்டாக கருதப்படுது. அந்த விசிட்டில் இது ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஸ்டேட் விசிட் அப்போது இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஆக்சுவலி ஃபார்மலாக இருக்கும். பட் இது கலோசியெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டேட் விசிட்டாக இது இருக்குது. அண்டு இப்போ நம்ம சைனாவில் ஒரு பெரிய ஒரு வாட்டர் ரைட் ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இங்காங்கிங் கார்டன் எக்ஸ்போவில் அங்கே வந்து லைட் ஃபெஸ்டிவல் நடத்துனாங்க. அந்த லைட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா வாட்டர் லைட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னாக்கா 2.8 கிலோமீட்டர் லைட் கார்டர் அளவுக்கு வாட்டர் லைட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க. அவ்வளோ பார்க்குறது ரம்மியமாகவும் அதே சமயத்தில் சைனீஸ் உடைய ஆத்தென்டிக் அந்த ஒரு வே ஆஃப் செலிப்ரேஷனில் செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா March 3, 2026 அப்போது இது நடக்கும். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னாக்கா லேண்டின் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வெஸ்டர்ன் சைனாவில் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல். மறக்காமல் கன்ஃபார்ம் பார்க்கலாமான்ட்டீங்கன்னாக்கா டெஃபினெட்லி மோஸ்ட் ரெக்கமெண்டட். சப்போஸ் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிற பிளான் இருந்துச்சுனாக்கா இந்த ஃபெஸ்டிவல் மறக்காதீங்க. கிரேட்டஸ்ட் அண்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வே டு செலிப்ரேட் வெக்கேஷன் சொல்லலாம். அண்ட் நீங்கள் போலாண்டில் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமஸ் பாலிஸ் அண்ட் ஒரு ஃபேமஸெல்லாம் இருக்காங்களே போலாண்டில் ஃபேமஸான பர்சன்ஸ் ஃபேஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலாண்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாவுக்கு $250 மில்லியன் வந்து ஃபைனாக போட சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசனால் தான் யூரோப்பியன் யூனியன் கீழே கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நியூஸ் பார்க்கலாம். அண்ட் கென்யாவில் IEBCன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எப்படி எலெக்ஷன் கமிஷனும் அதே மாதிரி இந்த ஊரில் எலெக்ஷன் கமிஷன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா கச்சாங்யூவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா அலிகேஷன் வச்சுருக்காரு. என்ன அலிகேஷன்னாக்கா போன 2027 எலெக்ஷன் அப்போ இவங்க ஃபேவராக இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போது வீடியோ வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலிகேஷன் வச்சுருக்காரு. அதே சமயத்தில் அந்த ஊர்லேயும் ஒரு டிபேட்டபிளான டாபிக் இருக்குது. எலெக்ஷன் டெக்னாலஜியை வந்து
அதில் கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஐஇபிசி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து எந்த விதமான கரப்ஷனும் பண்ணலன்னு சொல்லியிருக்கு. இப்போதைக்கு இதுதான் ஹாட் டாபிக் இன் கென்யா. அண்ட் கட்டார் பிரைம் மினிஸ்டர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தாய் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் கேபிட்டல் தெஹரானில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா இப்படி இந்த வார கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ணுறது. அண்டு இன்னொன்று பேசியிருக்காங்க, இந்த சீஸ்ஃபயரை கண்டினியூ பண்ணுற விதமாக டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ் இப்படி கொண்டு போகலாம் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய பக்கத்து கண்ட்ரியான நேபாள் அந்த ஃப்ளட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் மொத்தம் 538 பேர் இறந்து போயிருக்காங்க. மேபி இன்க்ரீஸும் ஆகலாம். இப்படி இந்த ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் ஃப்ளட்டில் ஹை ஆல்டிடியூட் கிளேசியர் கொலாப்ஸால் இந்த விஷயம் நடந்திருக்கும். ப்ளஸ் இப்போ இருக்கிற எல்லினோ எஃபெக்டால் ஐஸ் பிரேக்கும் நிறைய நடந்திருக்கும். பிகாஸ் அது ஹிமாலயன் ரேஞ்சர் பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேபாளில் சிட்டுவான், நவல் பராசி அண்டு கோர்கா, நுவாகட் அண்டு டேண்டிங் ரசுவா சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ஹை டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கும் இதுதான் வேர்ல்டோடைய கரண்ட் குளோபல் நியூஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குளோபல் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.